friends, current affairs போலாம். இன்னைக்கு important news. First news, Election Commission to roll out nationwide SIR in 22 states from April. Prep work underway amid coordination with the census. News என்ன அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆன்கோயிங்கா போயிட்டு இருக்கு. பீகார்ல 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்தரா ஒரு முன்னோட்டமா நிறைய ஸ்டேட்ஸ்ல, தமிழ்நாடு இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்ல ஒன்ஸ் எஸ்ஐஆரோட ப்ராசஸ் ஆன்கோயிங் முடிஞ்சிருச்சு. ஆனா அதோட ஒன்ஸ் ஹியரிங், அந்த அந்த டெலிட்டட் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கோரிக்கைகளை ஹியர் பண்ணி ஜுடிஷியலா அதை ரீச் பண்ணி அந்த டேட்லாம் முடிஞ்சாதான் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்படி அந்த கம்ப்ளீட்டட் ஸ்டேஜ் பீகார்ல மட்டும்தான். மற்ற ஆன்கோயிங் ப்ராசஸ்ல சில ஸ்டேட்ஸ்ல இருக்கு. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையா 22 ஸ்டேட்ஸுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, சைமல்டேனியஸா 2027ல டிஜிட்டல் சென்சஸ் நடக்க போகுது. அதே நேரத்தில் இந்த எஸ்ஐஆர் ரெண்டுத்தையும் எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் இல்லாம ரெண்டு ப்ராசஸையும் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் நியூஸ். அப்போ இது சம்பந்தப்பட்ட ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டட், பீகார்ல ஃபுல் கம்ப்ளீஷன். எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா, அசாம்ல என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சுவல் சர்வே. அந்த சர்வே என்ன அப்படின்னா, ஃபாரின் நேஷனல்ஸ், ஒரு இல்லீகல் ரெசிடென்ட் அந்த அசாம் ஏரியாவில் அதிகப்படியா இருந்தாங்க ஓவர் த டைம். ஏன்னா பங்களாதேஷ்ல இருந்து மைக்ரேட் ஆனவங்க. ஸோ இன் ஆர்டர் டு எக்ஸ்க்ளூட் தெம், என்ஆர்சி வாஸ் கண்டக்டட் இன் அசாம். அந்த என்ஆர்சி வந்து அந்த சூப்பர்விஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால அசாமுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன், அது முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அண்டர்வே 12 ஸ்டேட்ஸுக்கு இன்க்ளூடிங் கேரளா, தமிழ்நாடு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி இல்லையா, அது அந்த 12 ஸ்டேட்ஸ். அப்கமிங் ஸ்டேட் 22 ஸ்டேட்ஸ். இனிமே வர காலங்கள்ல 22 ஸ்டேட்ஸுக்கு பண்ணி முடிக்கணும். ப்ரீ எஸ்ஐஆர் மேப்பிங். ஸோ இப்போ இந்த எஸ்ஐஆர் பண்ணி முடிக்கிறதுக்கு ஸ்டேஜா கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரீ மேப்பிங். ப்ரீ மேப்பிங் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸ், இப்போ ஓட்டர் எஸ்ஐஆர் அப்டேஷன் இதுக்கு முன்னாடி ஓட்டர்ஸ் லிஸ்ட் 2002 to 2004, 2002 to 2004ல இருக்கிற எலக்டோரல் ரோல்ல இருக்கிற மெம்பர்ஸை இப்போ இருக்கிற நேம்ஸ் வச்சு ட்ராக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ பர்சன் ஏ வந்து இன்னைக்கு டேட்ல எங்க இருக்காருன்னா 2002 இந்த டைம்ல எங்க இருந்திருக்காரு அப்படின்றத மேப் பண்ணி பார்க்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரீ எஸ்ஐஆர் மேப்பிங். ஸோ இதுல யார் டெப்ளை பண்ண போறாங்கன்னா, பூத் லெவல் ஆபீசர்ஸ். இவங்க மேஜரா யாரா இருப்பாங்கன்னா டீச்சர்ஸா இருப்பாங்க, கவர்மெண்ட் டீச்சர்ஸா இருப்பாங்க. இவங்க தான் வந்து சோல் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் ஆஃப் எஸ்ஐஆர். அது மட்டும் இல்லாம சென்சஸுக்கும் இவங்க தான் மேஜரா ஒர்க் பண்ண போறாங்க. ஓகே, இந்த இதுல சேலஞ்சஸா என்ன இருக்கும் அப்படின்னா, மைக்ரேட்டட் விமென்ஸ் இருக்காங்க இல்லையா. இப்போ நம்மளோட கல்ச்சர்ல என்னன்னா, ஒன்ஸ் உமன் கெட் மேரிட்னா she will move to the another place, that is her ஹஸ்பண்டோட வீட்டுக்கு. அப்போ இந்த மைக்ரேட்டட் இருக்கு இல்லையா, அந்த விமென்ஸை டார்கெட் பண்ணி மேப் பண்றது தான் சேலஞ்சா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கோஆர்டினேஷன் வித் சென்சஸ். இப்போ நடக்க போற 22 ஸ்டேட்ஸ்ல நடக்க போகுது இல்லையா, இந்த டைம்ல 2027ல டிஜிட்டல் சென்சஸ், ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் வில் பி கண்டக்டட். ஸோ கோஆர்டினேஷனா இந்த ஒர்க்கை பண்ணி முடிக்கிறதுக்காக ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஏன்னா இவங்க தான் இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து சோல் அத்தாரிட்டி ஃபார் கண்டக்டிங் எஸ்ஐஆர்னா, சென்சஸ் கண்டக்ட் பண்றது சோல் அத்தாரிட்டினா ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரார் சென்ட்ரல் ஆஃப் இந்தியா அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ரெண்டு பேரும் கோஆர்டினேட்டர்னா ஒர்க் பண்ணா இந்த ரெண்டு பெரிய டாஸ்க்கும் ஈஸியா முடிக்க முடியும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க் ஃபார் கண்டக்டிங் சக்சஸ்ஃபுல் சர்வே அப்படிங்க, அதுக்காக இது ஃபர்ஸ்ட் காயின் பண்ணிருக்காங்க. அதுல டெப்ளாய் பண்ண போறது 30 lakh எனுமரேட்டர்ஸ். யாருன்னா அந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் 30 lakhs வந்து டெப்ளாய் பண்ண போறாங்க. ஸோ நம்ம எஸ்ஐஆர் பத்தி நிறைய பார்த்ததுனால எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிற ஹைராரிக்கி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த டாப் மோஸ்ட் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா which contains 3 people. யாருன்னா ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருவர் அண்ட் 2 எலெக்ஷன் கமிஷனர். மேஜரா டெசிஷன் எப்படி இருப்பாங்கன்னா, பேஸ்ட் ஆன் மெஜாரிட்டி ஓட்டிங் தான். ஸோ இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட ஒரு ஜுடிஷியல் பாயிண்ட், ஒரு அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட ஓவர் ரன் பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 எலெக்ஷன் கமிஷனர் சேர்ந்தா இவங்க முடிவு பண்ணி வச்சிருக்கிறத ஓவர் ரைட் பண்ண முடியும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஒர்க்கிங் பேஸ்ட் ஆன் த டெமோக்ரஸி தான்.
மெஜாரிட்டி யார் டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நாட் எலெக்ஷன் கமிஷனரோட சிங்கிள் இதுல போட முடியாது. ஓகேவா? ஆர்டிகல் அவங்களுக்கு கொடுத்துருக்குது ஆர்டிகல் 324. அவங்களோட நேச்சர் ஆஃப் த போஸ்ட் செக்யூரிட்டியை டைட் பண்றதுக்கு, அந்த ஜாப்க்கான செக்யூரிட்டி டைட் பண்றதுக்கு தே கேன் பி ரிமூவ் ஒன்லி பை த மேனர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நீக்கிறதுக்கு ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா மிஸ்கண்டக்ட், மிஸ்பிஹேவியர், இன்சால்வன்சி, அன்சவுண்ட் மைண்ட், இந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆனாதான் ஒன்ஸ் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நீக்க முடியும். அதே போல கண்டிஷன்ஸை ரீச் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸை தூக்க முடியும். ஓகேவா? இவங்க நேஷனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல ஒரு ஆர்கனைஸ் பண்றது, எலெக்ஷன் விஷயங்களை ஆர்கனைஸ் பண்றது யாருன்னா சிஇஓ, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். அண்ட் டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸர்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸர் யாரா இருப்பாங்கன்னா மேஜரா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸா இருப்பாங்க. அடுத்தது கான்ஸ்டுவன்சி லெவல்ல யாருன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர். கான்ஸ்டுவன்சி ஒரு தொகுதியை பார்த்து வேலை செய்யறவங்க யாருன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ். ஓகே. அப்புறம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கமிஷன் இருக்கும். எப்படி நேஷனல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு, அது மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் என்ன ஒர்க் செய்வாங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கான எலெக்டட் பாடியை ரெப்ரசென்ட் பண்றது தான். லைக் முனிசிபாலிட்டி, வில்லேஜ் பஞ்சாயத்து, இவங்களை எலெக்ட் பண்ணி எடுக்கிற டியூட்டி யாருக்கு வரும்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அதை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹெல்ப் பண்ணுவாங்க. செகண்ட் நியூஸ், அப்பீஸ்மெண்ட் நாட் வெல்ஃபேர், சுப்ரீம் கோர்ட் ஸ்லாம்ஸ் ஸ்டேட்ஸ் ஃபார் இன்டிஸ்கிரிமினேட் ஃப்ரீபீஸ். இல்ல நியூஸ் என்ன முதல்ல புரிஞ்சு, நியூஸ் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்காக போயிருக்காங்கன்னா அந்த அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ்ல ஒரு ரூல் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ ஒரு வீட்டுக்கு பவர் சப்ளை கொடுக்குறோம், பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு காஸ்ட் 100 அப்படின்னா அதுல இருந்து வர ரெவன்யூ 110, இந்த மாதிரியான ரெவன்யூ ஜெனரேட்டிவ் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆகவும். அண்ட் தென் ஓவராலா இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 1 crore வந்து டெபிசிட்ல இருக்கு அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் அதை சம் பண்ணிட்டே போகக்கூடாது, ஒரு டைம்ல ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற 2 ரூலுமே புதுசா போட்டிருக்க அமெண்ட்மெண்ட்ல இருக்கு. இப்போ இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த ரூல்ஸ் இங்க இருக்கிறதுனால எங்களால கரெக்டா ஒர்க் பண்ண முடியல, ஏன்னா நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து நிறைய சப்சிடி ரேட்ல அக்ரிகல்ச்சருக்கு கரண்ட் ஃப்ரீ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த 2 ரூல்ஸ் எங்களால ஃபாலோ பண்ண முடியலன்னு போய் நிற்கிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, நீங்க டாக்ஸ் பேயர்ஸ் மணியை எடுத்து இப்போ ஒரு பின் பாயிண்ட் பண்ணி ஒரு சஃபர் ஆகிற யாருக்காச்சும் ஒருத்தவங்க நீங்க வெல்ஃபேருக்காக நீங்க கொடுத்தாலும் பரவாயில்ல, பிளாங்கெட் மாதிரி நீங்க எல்லாருக்குமே ஃப்ரீபீஸை கொடுக்கறது இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுதான் நியூஸ். ஸோ இப்போ இதுல டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் என்னென்னு புரிஞ்சுக்கணும். போன சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன இன்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன். அந்த ரூல் என்ன ரூல்னா ரூல் 23 ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ். ஓகேவா? அந்த காஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் எலக்ட்ரிசிட்டி டாரிஃப் அப்படின்னு சொன்னது, அது ஒன்ஸ் இவ்வளவு பேமெண்ட் கொடுத்து நம்ம அங்க கரண்ட் போகுது அப்படின்னா அதுக்கான ரிப்ளை, அதுக்கான ரெவன்யூ நமக்கு வரணும் அப்படிங்கறத சொல்றதுதான். ஸோ அவங்க முன்னெடுத்து வச்ச பாயிண்ட் என்னன்னா டாரிஃப் ஷாக் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சடனா இந்த ஃப்ரீபீஸை கட் பண்ணா, சடனா இந்த சப்சிடிஸை கட் பண்ணா மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் வில் பி அஃபெக்டட் அப்படின்ற பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ கோர்ட் வந்து கொஸ்டின்ஸ் என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெர்சஸ் ஃப்ரீபீஸ். இஃப் அட் ஆல் சிட்டிசன் பேயிங் டாக்ஸ்னா he must be benefited out of the tax. லைக் எப்படின்னா ஒரு ரோடு லே பண்றது, ஒரு பிரிட்ஜ் லே பண்றது, இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சு வைக்கணும். ஆனா நீங்க ஃப்ரீபீஸா செட்டில் பண்ணிட்டு இருந்தா அது கரெக்டான வே ஆஃப் ஸ்பெண்டிங் மணி இல்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டாக்ஸ் பேயர்ஸ் மணியை கோட் பண்ணி காட்டியிருக்காங்க. கோர்ட்ஸ் அவுட்கம் பிஸ்கல் டிசிப்ளின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. கோர்ட், சுப்ரீம் கோர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் should watch over the state government for their financial decision. அப்ப இந்த எக்கானமியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப் வைக்கிறாங்களோ அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், அதுவும் இந்த எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியை பொறுத்து அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த லா படி அது எப்படி அப்ளிகபிள் ஆகணும், பெட்ரோல் எப்படி அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது
கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ப்ரொவிஷன். அப்ப கன்கரண்ட் லிஸ்ட்னா போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் லே லா ஆன் தட். அப்போ ஈவன் தோ போத் ஹேவ் த பவர்ஸ் அப்படின்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் த அப்பர் ஹேண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த டைரக்ஷனா ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்து தான் ஆகணும். அந்த என்ட்ரி நம்பர் வந்து என்ட்ரி 38. ஓகேவா? காமன் ஃப்ரீபீஸ், இந்த ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து ஃப்ரீபீஸ். கான்ஸ்டிடியூஷன் இப்போ அந்த ஃப்ரீபீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீபீஸ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா தேர் ஷுட் பி a constitutional base for that freebies. அப்பதான் அதை செய்ய முடியும். அப்போ அந்த ஃப்ரீபீஸுக்கும் கான்ஸ்டிடியூஷனுக்கு என்ன சம்பந்தம்ங்கிறத பார்க்கட்டும். தேர் இஸ் நோ வேர்ட் கால்ட் ஃப்ரீபீஸ் given in the constitution. ஃப்ரீபீஸ்னு கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்ட்ரெயிட்டா கொடுக்கவே இல்லை. பட் certain provisions which implicitly given the act of freebies. அப்படி என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 38 ப்ரோமோட் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். இந்த வெல்ஃபேர் அப்படிங்கிறது ஃப்ரீபீஸ் கொடுக்கறதுக்கு ஒரு பாயிண்டா எடுத்து வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து ரைட் டு ஒர்க், எஜுகேஷன், பப்ளிக் அசிஸ்டன்ஸ். பப்ளிக் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டைரக்டா ஃப்ரீபீஸ் கொடுக்குற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்சஸ், சப்சர்வ் காமன் குட், எல்லாருக்காகவும் அந்த ரிசோர்ஸை டிசர்வ் பண்ணி கொடுக்கறதுனால. ஸோ இந்த ப்ரொவிஷன் என்னன்னா அகேன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். அப்போ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அதனால ஃப்ரீபீஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஆக்ட்ஸ் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் நியூஸ். AI Impact Summit 2027 to be held in
Kurukshetra, 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 Kurukshetra.